Hi everyone, welcome to BB Twin Talks in the Tamil Big Boss season 9, day 99. Oh my god, 99th day. இந்த டேல வந்துட்டு இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும்போதே வந்து ஒரு ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு சண்டையோட ஆரம்பிக்கும். அந்த சண்டையை பற்றிலாம் எனக்கு டீட்டெயிலாக பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. திவ்யாக்கும் திவாகருக்கும் பெட்டுக்காக ஒரு சண்டை வந்துக்கிட்டு இருக்கும். ஆக்சுவலி அங்கே என்னென்னா எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே திவாகர் வந்து படுக்க வருவார். அப்போ வந்துட்டு எல்லா கேர்ள்ஸும் அந்த ரூமில் இருப்பாங்க. ஸோ யூஸ்வலாக இவங்க எல்லாரும் அங்கேயும் மாறி மாறி ஷேர் பண்ணி தானே படுத்துப்பாங்க. ஸோ இன்றைக்கி எல்லா கேர்ள்ஸும் இருக்கிறனால இவங்க என்ன டிசைட் பண்ணியிருப்பாங்கன்னா, இது இப்போ ஆல்மோஸ்ட் ஃபைனல் வீக்லேயே நம்ம எல்லாரும் இன்றைக்கி வந்து சேர்ந்து ஒரு ரூமில் படுக்கலாம், கேர்ள்ஸ் நைட் மாதிரி அப்படின்னு லைக் ஆசைப்படுவாங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. ஸோ அங்கே வந்துட்டு அப்போ திவாகர் கிட்ட கேட்டுட்ருப்பாங்க, நாங்கள் இன்றைக்கி எல்லாரும் இங்கே சேர்ந்து படுக்கலான்னு இருக்கோம், நீ அந்த ரூமில் போய் படுத்துக்கோயேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கு திவாகர் கொஞ்ச நேரம் வந்துட்டு ஆச்சா போச்சான்ட்டு இருப்பார். அதுக்கப்புறம் சரின்ற மாதிரி கிளம்ப போகிறப்ப அங்கே விக்கி தேவையே இல்லாமல் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு அவர் ஸ்னோர் பண்ணுவாருன்றனால அவர் இந்த ரூம்லேயே உட்கார வச்சிடலாம் அப்படின்ட்டு வந்து அவர் வந்து படுத்துட்டல்ல தூங்கிடு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பார். அது வந்துட்டு ஃபன்னுன்ற மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. பட் ஃபைனலி அந்த டே நைட் அவங்களுக்கு ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஏன்னா கடைசியில் அது மிகப்பெரிய சண்டை ஆகிட்டு திவாகர் அங்கேயே படுத்து தூங்கிடுவார். ஸோ அவங்களுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி திரும்ப கிடைக்காது இல்லையா. இந்த ஒரு வாரம் தான், அது ஒரு கேர்ள்ஸ் நைட்டாக விட்டுருக்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது ஒரு ஒன்றுத்துக்கும் இல்லாத சண்டை. அங்கே வந்துட்டு திவ்யாக்கும் திவாகருக்கும் மாறி மாறி பேசிப்பாங்க, அடிச்சு பிடிச்சிக்கிட்டு. அதுக்கப்புறம் திவ்யா வந்துட்டு இனிமேல் நான் திவாகரை வந்துட்டு ஒரு லிமிட்டில் தான் வச்சுருக்க போகிறேன், ஓவராக இடம் கொடுத்தது தான் தப்பாக போச்சு அப்படின்ற மாதிரி பேச்சு போயிட்டுருக்கோம். இதில் வேறு ஆகுனா கேப்பில் திவாகர் வந்துட்டு இந்த வீட்டில் ஃபஸ்ட்டு காலடி எடுத்து வச்சது நான் தான், என்னமோ இந்த வீடெல்லாம் உங்களுக்கு சொந்த மாதிரி, நான் எங்கே படுக்கணும் நீங்கள் எப்படி சொல்லலாம், உங்கள் எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்தது நான் தான்ட்டு அது ஒரு பெரிய விஷயமா ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரஜன் அண்ட் கலை என்ட்ரி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு. அவராகவும் டெய்லி துஷார் வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரஜன் அண்ட் கலையோட என்ட்ரி வந்திருக்கு. பிரஜன் வந்து நான் எப்பயுமே நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், அவர் எப்பெல்லாம் ரீஎன்ட்ரி கொடுக்குறாரோ அப்போல்லாம் ஃபுல் பாசிட்டிவாக தான் இருந்திருக்கு. எனக்கு அது அந்த பிரச்சனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ரொம்ப எதுவுமே அவர் வெளியே இருக்கிற விஷயங்களோ எதையுமே அவர் வந்து அந்த நெகட்டிவிட்டியை காட்டுறதோ இல்லை ஏதாவது வார்த்தை விடுறதோ அந்த மாதிரி எதுவுமே யார்கிட்டையுமே பண்ணி நான் பார்க்கல. ரொம்ப ஒரு மாதிரி பாசிட்டிவாக தான் இதுக்கு முன்னாடி அவரோட அந்த ஃபேமிலி ரவுண்டுக்கு வந்தப்போ ரொம்ப பாசிட்டிவாக தான் இருந்தார். இந்த ரவுண்ட்லேயும் வந்துட்டு ரொம்ப அழகாக லைக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கேயுமே நான் பார்த்த வரைக்கும் அவர் எதுவும் நெகட்டிவாக எதுவும் பேசலை. ஸோ ஸோ எல்லாத்துக்கிட்டையும் பேசினாங்க. திவ்யா கிட்ட எல்லாம் லைக் நார்மலாக தான் வரும். நான் வந்து சரி எப்படி இவங்களோட கான்வர்சேஷன் போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ திவாகர் பிரஜன் கிட்ட போய் சொல்லிட்டு இருப்பாரு, நான் சாண்ட்ராக்காவை அவ்வளோ சொன்னேன், நான் அந்த பெட்டி எடுக்க சொல்லி கடைசியில் அந்த வினோத் அவ்வளோ தெளிவாக வந்துட்டு வின்னர் ஆவாருன்ற இது தெரிஞ்சு கூட அவர் போய் அந்த காசு எடுத்துட்டாரு, அந்த காசு அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு நான் அவ்வளோ சொன்னேன், சாண்ட்ராக்கா கிட்ட எடுக்கவே இல்லை அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரஜன் வந்து போய் விக்ரம் சபரி கிட்டலாம் அந்த காரு ஷோ பற்றி ரொம்ப நேரம் பேசி இந்த மாதிரி அவரோட பொண்ணுங்கள்லாம் பார்த்தாங்க. அவரோட பொண்ணுங்க வந்து பாரு கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க இல்லையா. பாரு ஆண்டி தான் ஃபேவரட்னுலாம் சொல்லி. ஸோ பாருவே வந்து மிதிச்சதை பார்த்ததும் ஏன் ஒய் பாரு ஆண்டி இஸ் கிக்கிங் மை மாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் கேள்வி கேட்டாங்க. நான் ரொம்ப நேரம் அது கேமுன்னெலாம் சொல்ல ட்ரை பண்ணேன். பட் அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரிலாம் சொல்லி சபரிக்கு விக்ரம்க்கெல்லாம் ரொம்ப தேங்க்யூ பண்ணுவார் அந்த சுச்சுவேஷனில் அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுக்கு. ஸோ அந்த விஷயங்கள் பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் விக்ரம் கிட்ட உட்காந்து எல்லோரும் சாண்ட்ராவை நடிக்கிறான்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல நடந்தது நடிப்பு கிடையாது, அவள் வீட்லேயுமே இந்த மாதிரி ஒரு டைம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசிகிட்டு இருப்பார். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போகுது. ஸோ பிரஜன் வந்துட்டு ஜென்ரலாக எல்லாத்துக்கிட்டையுமே அதுக்கப்புறம் ஃபைனலாக அவர் வந்து திவ்யா கிட்டேயும் உட்காந்து கேட்பாரு, என்ன தான் உனக்கும் சாண்ட்ராக்கும் பிரச்சனைன்னு. ஸோ திவ்யா வந்து நீட்டாக எல்லா விஷயங்களும் எடுத்து சொல்லுவாங்க. அப்போ வந்து பிரஜன் அமைதி எல்லாம் கேட்டுட்ருப்பாரு. ஜென்ரலாக வேறு எந்த விஷயங்களும் இல்லை, அந்த பிரஜனை பற்றி சாண்ட்ரா பேசின விஷயம் அதை எதுவும் ஓப்பனாக கேட்கல. ஜென்ரலாக அவங்க வந்து ரொம்ப எதுக்கு என்கிட்ட பேசாமல் இருந்தாங்கன்னே சொல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு க்ளோஷரே கொடுக்காம இருந்தாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் நடந்த இன்சிடென்ட்ஸ் ஒன்று எடுத்து சொல்லுவாங்க. அப்போ பிரஜன் சொல்லுவார், அவளுக்கு வந்துட்டு உனக்கு நான் வந்து அந்த துண்டிக்கணும் கண்டினியூ பண்ணணுன்ற டாஸ்கில் உனக்கு கண்டினியூ பண்ணணும்னு சொன்னது அவளுக்கு இஷ்யூ இல்லை. ஏன்னா அவள் தான் என்னை கண்ணை காமிச்சு உனக்கு கொடுக்கவே சொன்னது. ஆனால் அவளுக்கு நான் துண்டிக்கணும்னு கொடுப்பேன் அவள் எதிர்பார்க்கல, அது அவளுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. அதனால அவள் ரொம்ப கோவம் காட்ட ஆரம்பிச்சிட்டா, என்கிட்ட தான் காட்ட ஆரம்பிச்சிட்டா. ஆனால் அது உன் மேலே எப்படி திரும்பிச்சுன்னு எனக்கு தெரியல அப்படி இப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. எனிவேஸ் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள பாண்டு நல்லா தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி போகுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட துஷாரும் அமித்தும் என்ட்ரி வராங்க. ஆரோரா வந்துட்டு பயங்கர ப்ளஷிங், லைக் கோஇன்சிடென்ட்லி லைக் அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் அவ்வளோ பிளாக் அண்ட் ஒயிட் மேட்சிங்காக வேறு இருக்கும். ஸோ ஃபுல் வீடே அவங்களை கலாய்ச்சிட்டு இருக்கோம். அப்படியே ஹீரோயின் திரும்ப சேர்ற மாதிரி பயங்கர ஒரு நல்லா இருந்துச்சு அவங்களோட அந்த திரும்ப ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறது பார்க்க. ஸோ அமித் வராரு. இங்கே என்னென்னா அமித்தோட ஒய்ஃப் ஸ்ரீரஞ்சனி வந்துட்டு ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க சாண்ட்ராவை பற்றி. ஏன்னா அந்த லாஸ்ட் வீக் அமித் எவிக்ட் ஆகிற லாஸ்ட் வீக் வந்து அவர் வந்து சாண்ட்ராவோட தான் அந்த வாரம் ஃபுல்லாக இருந்தார்.
ஏன்னா அந்த வாரம் சாண்ட்ரா ரொம்ப பிரேக் டவுன் ஆயிருந்தாங்க. அப்போ அமித் தான் வந்து வேற யார் கூடயுமே இல்லாம வேற யாருமே சாண்ட்ராக்கு சப்போர்ட்டாவும் இல்ல. இவர் ஒருத்தர் தான் 24 மணி நேரமா அவங்க கூட இருந்து அவங்க பேசுற புலம்பலெல்லாம் கேட்டு கூட துணையா இருந்தது அவங்க தான். ஆனா அவரெல்லாம் வெளிய போனதுக்கப்புறம் ஒரு நாள் விக்கி கிட்ட சாண்ட்ரா வந்து ஏதோ ஒரு பேச்சுவாக்குல சொல்லுவாங்க. நான் சும்மா தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அவர் வந்து ஆவுன்னா பீம் பேக் போட்டு வந்து உட்காந்துக்கிறாரு அப்படின்ற மாரி சொன்னது வந்து ரொம்ப லைக் அவங்கள சீரியஸ்லி அவங்கள வந்து ஒரு ஃப்ரெண்டா நம்பி இருக்கவே முடியாது. ஏன்னா அவ்ளோ நம்பி இருந்த திவ்யாவ பின்னாடி பேசியிருக்காங்க. அவ்ளோ நம்பி கூட இருந்த அமித், ஏன்னா அந்த வாரம் அமித் எவிக்ட் ஆயிட்டாரு. ஹூ நோஸ் சாண்ட்ராவ வெளிய புடிக்காதுன்றனால கூட அமித் அந்த வாரம் எவிக்ட் ஆயிருக்கலாம். திவ்யா கூட இருந்த லைக் சாண்ட்ரா கூட இருந்தனால. ஸோ சாண்ட்ராவ வெளிய புடிக்காதுன்றனால அமித் அந்த வாரம் சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தனால கூட அவர் எவிக்ட் ஆயிருக்கலாம். ஜஸ்ட் ஒரு ப்ராபபிலிட்டி சொல்றேன். ஆனா அவ்ளோ அந்த மனுஷன் கூட இருந்துட்டு அவங்கள வந்து பின்னாடி இப்படி ஒரு சும்மா சும்மா வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு பேசின விஷயத்த அமித்தோட ஒய்ஃப் ஸ்ரீரஞ்சினி அவங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போட்டுட்டு ஹென்ஸ் ப்ரூவ்ட் ஸ்கேம்ட்ரா அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நான் வந்து 2 ஒய்ஃபும் அடிச்சுக்கிட்டாங்க. சாண்ட்ரா இப்போ தான் இதெல்லாம் வெளியே போய் பார்த்துருப்பாங்க. உள்ளே வந்து அந்த 2 ஹஸ்பண்டும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வெளியே பிரஜனும் பார்த்துட்டு தான் வந்திருப்பாரு. பட் நான் பார்த்த வரைக்கும் பிரஜன், அமித் அவங்க 2 பேர் கூட டைரக்ட் கான்வர்சேஷன் எதுவும் நடக்கல. ஆனால் குரூப்பாக எல்லாரும் உட்காந்து பேசுகிறப்ப 2 பேர் பக்கத்துலலாம் நின்று தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதை பற்றின வேறு எந்த கான்வர்சேஷனும் அமித் பிரஜன் கிட்ட நடந்த மாதிரி நான் பார்க்கல. கண்டிப்பாக அது 1 ஹவரில் காட்டியிருப்பாங்க. இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் நடந்திருந்தா அது எதுவும் காட்டல. அதுக்கப்புறம் அமித் வந்து விக்ரம் கிட்ட உட்காந்து இதை வெண்ட் அவுட் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி சாண்ட்ரா பண்ண விஷயங்கள் எல்லாம் அவங்கள வந்து நம்பி எனிவேஸ் அவங்க அப்படி நான் வந்து கூட இருந்தது வந்து நான் என்றைக்குமே அதை வந்து அதுக்காக நான் வந்து எதுவும் ஃபீல் பண்ணலை. ஏன்னா தட் இஸ் மீ, ஒருத்தங்களுக்கு நான் துணையாக இருந்தேன், அதில் எந்த தப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ விக்கி வந்து யோசிப்பார், என்னடா சாண்ட்ரா வந்து லாஸ்ட்டாக போகிறப்ப தான் கொஞ்சம் கனெக்ட் ஆனாங்க, ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்களேன்னு விக்கிக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆகிடும். விக்கி சொல்லுவார், நான் ஒரு மாதிரி செட் ஆகாமல் தான் இருந்தேன், அந்த லாஸ்ட் அந்த கார் விஷயத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரி செட் ஆயிட்டோம் நாங்க. இதெல்லாம் கேட்குறப்போ கொஞ்சம் இதாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி விக்கியும் சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆரோரா துஷாரோட கான்வர்சேஷன். ஸோ ஆரோரா வந்து பார்த்தீங்கன்னா துஷாருக்கு வந்து ஒரு சாங்கே எழுதி வச்சுருக்காங்க. அந்த குறுக்க சாத்தவனே அந்த சாங் முதல்வன்ல இருந்து அந்த சாங்கை வேற இவங்க ரீரைட் பண்ணி வேர்ட்ஸ்லாம் மாற்றி துஷாருக்காக ஒரு சாங் எழுதியிருந்தாங்க. அதை வேற பயங்கர ப்ளஷ் பண்ணிட்டு பாடுவாங்க. ஸோ அவங்க என்ட்ரி ஆன டைமில் வந்துட்டு துஷார் வந்து ரொம்ப ஒரு க்யூட்னஸ்லாம் பண்ணி அவங்கள ஹக் பண்ணுவாங்க. அதை ஹக் பண்ணி முடிச்சு உள்ளே போனதும் ஆரோரா வந்து திவ்யா கிட்ட வந்துட்டு 18 லட்சம் என்னடா 18 லட்சம் இந்த மொமெண்ட்காக தான்டா என்ன வேணாலும் கொடுக்கலாம்டா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஒரு டைலாக் வேறு அடிப்பாங்க. ஷீ இஸ் லைக் ஐ திங்க் லைக் ரியலி ஷீ லைக்ஸ் துஷார். ஆனால் அந்த பாட்டில் என்ன எழுதியிருப்பாங்கன்னா இது காதலும் கிடையாது அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. ஸோ ஒரு வெரி கன்ஃபியூசிங்காக இருந்தது. ஆனால் அந்த பேர் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் துஷார் இப்போ இவ்வளோ நாள் எல்லாரும் ஆரோராவை ப்ளேம் பண்ணிட்டு இருந்த விஷயத்துக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கொடுப்பாரு. உன்னாலலாம் நான் வெளியே போகல, நீ உன் இழப்பால் தான் இவ்வளோ முன்னாடி வந்திருக்க. ஸோ நான் உன்னை அப்படி நினைக்கல, அதனால நீயும் எதுவும் அந்த மாதிரி நினச்சிக்காதுன்ற மாதிரியெல்லாம் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அப்போ ஆரோரா வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மற்ற எக்ஸ்ப்ளனேஷன்லாம் ஓகே, நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், நீயும் என்ன தப்பாக நினச்சிருப்பியோன்னு, அதெல்லாம் ஓகே. ஆனால் அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பப்ளிக் என்ன நினச்சாலும் ஐ டோன்ட் கிவ் அ ஷிட் அப்படின்ட்டு. எனக்கு அது வந்துட்டு அப்படி சொல்லியிருக்க வேணாமோ, ஏன்னா ஒரு பார்ட் ஆஃப் பப்ளிக் உங்களை ஹேட் பண்ணாலும் அனதர் பார்ட் ஆஃப் பப்ளிக் தான் உங்களை ஓட் போட்டு இவ்வளோ நாள் உட்கார வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே ஜஸ்ட் லைக் தட் பப்ளிக்கை வந்துட்டு ஷிட் அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த ஆரோரா துஷாரோட இந்த கான்வர்சேஷன் மட்டும்தான். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க எல்லோரும் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு ஒரு டாஸ்க் மாதிரி பண்ணுறாங்க. அதாவது இந்த வீட்டிலேருந்து நீங்கள் நம்ம கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னு ஒருத்தவங்களாம் வந்து சொல்கிறது. இப்போ ஆரோரா வந்து நான் தைரியத்தை கற்றுக்கிட்டேன், வியானாவும் நான் கான்ஃபிடென்ஸ் கற்றுக்கிட்டேன். ஸோ அமித் வந்து நம்பிக்கையை வந்து அப்படி இஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் தந்துடக்கூடாது, பார்த்து தான் அதுக்கு தகுதியான ஆளுங்களுக்கு தான் நம்ம நம்பிக்கையை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ எனிவேஸ் இதில் ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். சாண்ட்ரா நேற்று ஸ்டேஜில் வந்து அவங்க வந்து டைட்டில் வின்னர் நீங்கள் டைட்டில் வின்னர் ஆவீங்கன்னு நினச்சிங்களான்னு விஜேஎஸ் கேட்டதுக்கு ஆமாம் சார், அந்த ஃபஸ்ட் வீக் முடிஞ்ச டைமில் எனக்கு லைட்டாக அந்த தாட் இருந்தது அப்படின்னு எனக்கு வந்து அப்படி ஏது டைட்டில் வின்னர் அவ்வளோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. காமெடியாக இருந்தது. சரி ஓகே, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நல்லது தான். அதுக்கப்புறம் எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். இப்போ ஆரோராவை வந்துட்டு சில பேர் வந்து வெளியே ரூமர்ஸ் போயிட்டுருக்குது அவங்க டைட்டில் வின்னர் ஆகிடுவாங்கன்ட்டு. இப்போ நம்ம வெளியே நான் சொல்லியிருக்கேன், நம்ம பப்ளிக்கோட இதுவே வந்து இதை பண்ணாலும் குறை சொல்லுவாங்க, அதை பண்ணாலும் குறை சொல்லுவாங்க. இப்போ நான் நேற்று சொன்ன வீடியோவில் விஜய் டெலிவிஷன் வந்து ஒருத்தங்களை எவிக் பண்ணனாலும் யாரும் எவிக் பண்ணாத வரைக்கும் திட்டிகிட்டு இருந்தாங்க, ஏன்டா எவிக் பண்ண மாட்டேங்கிறீங்க, டிஆர்பிக்காக வச்சுருக்கீங்கன்னு. எவிக் பண்ணதும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு திட்ட ஆரம்பிச்சிங்க. ஸோ இப்போ கம்ருதன் வந்துட்டு வெளியே போகாத வரைக்கும் அவரை திட்டிகிட்டு இருந்தாங்க, வெளியே போனதும் ஐயோ பாவம் பாவம்னு பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் வந்துட்டு வெளியே வந்து சாண்ட்ரா எவிக்ட் ஆன
அன்னைக்கு சாரி இது நான் நேற்று வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். சாண்ட்ரா எவிக்ட் ஆன அன்னைக்கு இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துக்கம்ன்றதுன்னு ஒரு செலிப்ரேஷன் வீடியோ போட்டிருப்பாரு. அதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் போஸ்ட் ஆஃப்டர் எக்ஸிட். ஸோ இப்போ அவர் சந்தோஷமாக இருக்கணும் தானடா இவ்வளோ நாள் பாவான்னு சொல்லிட்டு இருந்தீங்க. கடைசியில் அந்த மனுஷன் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டால் அந்த வீடியோக்குள்ளே ஃபுல் நெகட்டிவிட்டி. எப்படி ஹாப்பியாக இருக்கான் பாரு, அசிங்கமாக இல்லை இவனுக்கு, என்ன வேலையை பண்ணிட்டு வெளியே வந்துருக்கான் பாருன்னு. ஸோ இந்த பப்ளிக்ஸ் எப்பயுமே நான் இதுதான், நம்ம நல்லா இருந்தால் லைக் கெட்டது சொல்லுவாங்க, நம்மளுக்கு எதாவது நடந்துச்சுன்னா பாவமாக பேசுவாங்க. ஸோ சீரியஸ்லி பப்ளிக்கை வந்துட்டு ஜட்ஜே பண்ண முடியல, சொசைட்டியை, பப்ளிக் இல்லை. ஸோ இப்போ ஆரோராவும் அதே மாதிரி தான். ஆரோராவை வந்துட்டு இப்போ வந்துட்டு ஓரளவு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது, நல்ல உள்ளே வந்தப்போ ஒரு நெகட்டிவிட்டியோடு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு பேர் ஆரோராக்கு இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஆரோராக்கு இந்த டைட்டில் கிடைக்காம, ஒரு வேளை ஆரோராக்கு டைட்டில் வின்னர் ஆயிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது ஆரோராக்கு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவிட்டியாக தான் போகும். ஓகே, ஷி மைட் 150 lakhs, 50 lakhs அந்த 18 lakhs போச்சுன்னா 32 lakhs ஷி மைட் ஒன். ஆனால் அது அவங்க போகலாண்டு போய் படிக்கணுன்றாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் அது ஒரு அவங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ நாள் இருந்த நெகட்டிவிட்டி ஃபுல்லாக இனி காமெண்ட்ஸில் என்ன வரும்னா, நீ எல்லாம் டைட்டிலுக்கு என்ன தகுதி, நீ இவ்வளோ நாள் மிச்சர் சாப்பிட்டுட்டு இருந்த, நீ அதை பண்ணிட்டு இருந்த துஷார் கிட்ட, அப்படி இப்படின்னு அவங்க காமெண்ட்ஸ் ஃபுல்லாக உள்ளே போன நெகட்டிவிட்டியே தான் திரும்ப வெளியே வரப்போ திரும்ப கண்டினியூ ஆகும். ஸோ அவங்களுக்கு அட்லீஸ்ட் வெளியே வரும்போது அந்த ஒரு ஃபுல் பாசிட்டிவிட்டி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு எனக்கு தெரிஞ்சு இருக்கிற ஒரே வழி வந்து அவங்க டைட்டில் வின்னர் ஆகாமல் இருக்கிறது தான். ஸோ தயவு செஞ்சு டைட்டில் வந்து தூக்கி திவ்யாக்கே கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. திவ்யா இஸ் ஆல்சோ, ஷி டிசர்வ்ஸ் தட். ஓகே, எனிவேஸ் இது ஒன்று மட்டும் சொல்லணுன்ட்டு இருந்துச்சு, அவ்வளோதான். ஸோ டுமாரோ 100th டே என்ன நடக்குது, நமக்கு என்னென்ன சேஞ்சஸ், பெருசாக சேஞ்சஸ் இல்லை. நான் மேபி எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு கண்டஸ்டன்ஸ்லாம் ரிட்டர்ன் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை என்னையும் அந்த ஃப்ரைடே வரைக்கும் இருப்பாங்களா என்னன்னு தெரியல. எனிவேஸ் நமக்கு அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். Until then, see you guys tomorrow. Bye bye.